எங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அன்பு ஐயா சொன்ன மாதிரி அவர் நம்மளை என்ன பண்ணணும், சப்போர்ட்டிவாக இருக்கணும். சாரம் கொடுத்து இந்த பில்டிங்கை சாரம் கொடுத்து தாங்கணும். அதாவது மெட்ரோ ரயில் போடுறாங்க, மெட்ரோ ரயில் போடுற பில்டிங் பக்கத்தில் கீழே 200 அடி தோண்டியிருக்காங்க. பக்கத்தில் இருக்க பில்டிங்லாம் உள்ளே விழுந்துடும். என்ன பண்ணியிருக்காங்க, கீழேருந்து முட்டு கொடுத்து எல்லா பில்டிங்கும் சப்போர்ட்டிவாக நிற்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி 4 இது அவருடைய வசனம் நம்ம தாங்குது, கிருபை நம்மளை தாங்குது, அவர் எல்லா இறக்கங்கள் நம்மளை தாங்குது. அவருடைய தாக்கம் அதுதான். இன்னைக்கு 119:76 ஒரு வசனத்தை எடுத்தேன். என்ன வசனம்? 119:76 வாசித்தீங்கன்னா, என்னை தேற்றுகிறாங்க. அவர் வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வாக்கின்படி நம்மள என்ன பண்ணணும், தேற்றணும். அதுதான் எசேக்கியேல் 20:37-38 ஒரு வாக்கு தத்துவத்தை, அங்கே ஒரு வாக்கு தத்துவத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கைக்குள் கட்டுப்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விட்டு பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் இது திருவிழியத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. கலகக்காரர்களை கூட்டிகிட்டு போய் அனுப்பி திரும்ப அவங்க நம்மகிட்ட வரமாட்டாங்களாம். ஒரு அருமையான வாக்குத்தத்தை. இதை நான் ஒரு 3-4 நாட்கள் அந்த வசனத்தை திங்க் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவாக என்னை பற்றி சொல்கிறப்போ அன்பு தம்பி சரியாக சொல்லலை. டிஎஸ் பட்னம்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் நாங்கள் 50 வருஷமாக, கிட்டத்தட்ட 60 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். 60 வருஷமாக அது எங்களுடைய தொழில். அதுக்கப்புறம் டிஎஸ் பெருங்காயம், அதுக்கப்புறம் ஈசோப் என்பது ஈசோப்பினால் சுத்திகிறேன். சங்கீதம் 51:12 சொன்னார். 51:7 இருக்கு. ஈசோப்பு தண்ணினால் இயேசு கிறிஸ்துக்கு தண்ணி கொடுத்தாங்க. ஈசோப்பினால் சுத்திகிறீங்கன்னு சொல்லப்படுது. அந்த ஈசோப்புங்கிற டிடர்ஜென்ட் சோப், டிடர்ஜென்ட் லிக்விட், டிடர்ஜென்ட் பவுடர், லிக்விட் பவுடர்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது லேட்டஸ்ட்டாக அந்த மூக்குப்பொடியை மாற்றணுங்கிறதுக்கு அந்த பெருங்காயம் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். டேனியல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கொருக்குப்பேட்டை, 3500 பிள்ளைங்க படிக்கிறாங்க. கொருக்குப்பேட்டை தண்டையார்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 3500 பிள்ளைங்க கொருக்குப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ரயில்வே ஸ்டேஷனுக்கும் தண்டையார்பட்ட ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இடையில பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பில்டிங் இருக்கும். பெரிய பில்டிங், 2 பில்டிங் இருக்கும். அதுதான் டேனியல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். 3500 பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலை பற்றி சொன்னாங்க. சிஎஸ்சி தாங்கல் ஜட்ஜி பக்கத்தில் ரெபேக்காங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. என்னுடைய மகள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், மருமகன் ஒரு ஜென்ரல் மெடிசன் பிளட்டை பற்றி படிச்சிருக்கிறாரு. மகன் ஒரு ஆர்த்தோ, மருமகள் எம்பிபிஎஸ் லேடிஸ்க்கு பார்ப்பாங்க. இன்னொரு அண்ணன் எம்டிஎஸ் டென்டிஸ்டாக புக் பண்ணுறாங்க. 5 டாக்டர்ஸ் இருக்காங்க. கொருக்குப்பேட்டையில் ஒரு கிளினிக் இருக்குது. இன்னும் ஆண்டார்பத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல், கிட்டத்தட்ட 100 பெட்டு வர மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிட்டு இருக்கோம். மருத்துவ பணி மற்றும் பெட்ரோல் பங்க் இருக்குது. 4 பெட்ரோல் பங்க். நாங்கள் 4 பிரதர்கள் ஒரே குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை இந்த சத்தியமூர்த்தி நகரில் ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். இந்த லிஃப்ட் கேட்லேருந்து போனால் ஃபஸ்ட்டு லெஃப்டில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும், ஹெச்பி. அது ஒரு அண்ணன் மருமகம் பார்க்குறாரு. அங்கே போய் நீங்கள் பொன்னே ரோட்டில் திரும்பினா ஃபஸ்ட்டு ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க் வரும். அது என்னுடைய மகன் பார்க்குறாரு. பெட்ரோல் பங்க் இந்தியன் ஆயில், அங்கே கொருக்குப்பேட்டையில் பிபிசிஎல் ஒரு பெட்ரோல் பங்க். இப்படி பல தொழில்கள் மத்தியில் ஆண்டவருடைய கிருபையின்படி ஆண்டவர்களை தேற்றி வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எங்களுடைய பலத்தினால, எங்களுடைய பராக்கிரமத்தில் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருப்பதால் 0 பாயிண்ட், எங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. 1962 ஒன்றுமே இல்லாத நிலைமையில் எங்களுடைய வேலையை ஆரம்பித்து இன்னைக்கு ஆண்டவர் அநேக ஊழியர்களோடு, அநேக திருச்சபைகளோடு, அநேக பொறுப்பாளர்களாக எங்களை வச்சிருக்காங்க. கடந்த 6 வருஷங்கள் ஐஎம்எஸ்ங்கிற இந்தியன் மிஷனரி சொசைட்டியில் 6 வருஷம் நேஷனல் பிரசிடென்டாக 2000 மிஷனரிகள் இந்தியாவில் 32 மாநிலங்களில் பணி செய்து கொண்டிருக்கு. அதில் தலைவராக இருந்தேன். இந்த நாட்களில் என்எம்எஸ்ஐ நேஷனல் மிஷனரி சொசைட்டி, இந்திய சுதேச மிஷனரி கேரம்ங்கிற 120 ஆண்டுகள் பழமை அந்த மிஷனில் ஒரு ஹானரி ட்ரெஷராக இருக்கிறாரு. கடந்த 4 ஆண்டுகள் சாரா டக்கர்ங்கிற ஒரு காலேஜ் பெண்களுக்கான சவுத் இந்தியா ஆக்ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, பாளையங்கோட்டையில் இருக்குது. அதில் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்டா அண்டர் ஹானரியாக பணி செய்ய கிருபை செய்திருக்கிறார். இதே மாதிரி அநேக ஊழியர்களோடு, அநேக ஹாஸ்டல்ஸோடு நல்ல ஒரு தொடர்பை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் என்ன தொடர்புன்னா, அவருக்கு நான் எத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணேன்? 7, 6:45, 6:50 ஃபோன் பண்ணேன். நான் தாங்கள் வந்திருக்கோம், ஃபோன் பண்ணேன். ஐயா வாங்கன்னாரு. இப்படி எந்த திருச்சபைக்கும், எந்த ஊருக்கு, இந்தியாவுக்குள்ள எந்த இடத்துக்கு போனாலும் எந்த திருச்சபைக்கும் போகக்கூடிய ஒரு வேல்யூவை ஆண்டவர் தந்திருக்கிறார். அது ஆண்டவருடைய கிருபை. அதுக்கு காரணம் உங்களை போல அநேக விசுவாசிகளுடைய ஜெபம். கடந்த நாட்களில் எனக்கு கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு, ப்ராப்ளம் ஆகிறப்போ ஒரு பாஸ்ட் எனக்கு க்ளோஸ்டு
பேசன் பீச்சில் மூலகுத்துற சுடுகாட்டில் சர்ச்சை வச்சிருக்கிறாரு. லாசர் என்று பெயர். அவருக்கு 3 பெண் பிள்ளைகள், 5 பேர பிள்ளைகள். அதில் 3 வயசுல ஒரு பேத்தியை முந்தா நாள் பார்த்தேன். அவருடைய பேத்தி என்னைய தாத்தான்னு கூப்பிடுவா. அதில் அங்கே ஒரு வீட்டுக்கு என்னைய டெடிக்கேஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. என்னையால் போக முடியல, வர்றேன்னு போக முடியல. ஆனால் முந்தா நாள் ஜெபம் பண்ண போகிறப்ப அந்த பொண்ணு 2nd ஃப்ளோரில் இருக்குது. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஏறுறேன். அந்த 14 அடுக்கு பில்டிங்கில் ஏறுறப்போ அந்த பொண்ணு கேட்குது, தாத்தா உடம்பு நல்லா ஆயிட்டாங்கிறா, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணேங்கிறா. இப்படி உலகம் முழுவதும் எங்களுக்காக ஜெபிக்கிற மக்கள் எழும்பி கொண்டிருக்காங்க. அவளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இதே மாதிரி ஊழியர்கள் இருக்காங்க, நான் அவங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்கவே, உன்னத மறைவில் வல்லவன் நிழலில் என்றும் தங்கவே. தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லவே, தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இந்த நாளில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, நான் உங்களை என் தோளின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கைக்கு கட்டுக்குட்படுத்தி கலகக்காரரையும் துரோகிகளையும் உங்களை விரித்து பிரித்து போடுவேன். அவர்களை தாங்கள் தங்கும் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணுவேன். ஆனாலும் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இதை நான் ஒரு 4 நாளாக வாசித்தேன். எனக்கு 4 நாள் 5 நாள் அதனுடைய அடிப்படை வசனம் எனக்கு புரியல. நேற்று ஒரு இடத்துல, முந்தா நாள் ஒரு இடத்துல, வேலூர் தாண்டி சித்தூர் மாவட்டத்தில் ஒரு இடத்துல இந்த வார்த்தையை எடுத்து பிரசங்கம் பண்றப்போ இவனுடைய வெளிப்படுத்தினார் எனக்கு ஆண்டவர். இந்த வார்த்தையோட தன்மை எனக்கு வெளிப்படுத்தினார். நானும் 3 நாளாக இதை வாசித்தேன். திருவள்ளுவர் வாசித்தேன், இங்கிலீஷில் வாசித்தேன். எனக்கு புரியல. அங்கே ஒரு மெசேஜில் எனக்கு ஆண்டவர் இதை வெளிப்படுத்தினாரு. அவங்களுக்கு கீழே அந்த மெசேஜை நான் பேசினேன். எப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சகோதரர் கோயிலுக்கு சர்ச்சுக்கு ஒழுங்காக வர்றவர், ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்து சர்ச்சு பாஸ்டர்ஸோடு நல்ல ஒருங்கிணைப்பு. ஒரு நாள் ஒரு கடை ஆரம்பித்தார். கடையை பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணார். கடையில் நல்ல பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சு. அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போய் என்ன ஆச்சுன்னா, சர்ச்சுக்கு வர முடியாத சூழ்நிலை. ஏன்னா அது சண்டே தான் மார்க்கெட்டு. சண்டே முன்னே கடை வியாபாரம் போயிடும். அதனால் சண்டே என்ன பண்ண முடியாது, கடையை மூட முடியாது. கடையை சண்டே மூடலை. சண்டே மூடாமல் கடையிலே உட்காந்துட்டாரு. சர்ச்சில் இருக்க பாஸ்டர் போய் பார்த்தாரு. பாஸ்டர் போய் பார்க்குறப்போ, வந்துடுறையா வர்றையா, நான் தான் காணிக்கலாம் உங்களுக்கு அனுப்பிடுறேனே, தசம பாகலாம் உங்களுக்கு அனுப்பிடுறேனே. நீங்கள் கேரளில் உள்ள சிஸ்டர் ஜெபத்தில் சொன்னாங்க, இது விசேஷத்து ஒரு மாதம். என்ன விசேஷத்துனா, எல்லா மாதத்தோட 3 மடங்கு 4 மடங்கு செலவு அதிகார மாதம். லோக்கல் கேரல் ரவுண்டு, தெரிஞ்ச பாஸ்டர் கேரல் ரவுண்டு, மிஷன் கேரல் ரவுண்டு, என் நண்பர்களுக்கு ட்ரெஸ்ஸு, அம்மா அப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பக்கத்து வீட்டுக்கு பிரியாணி. லோக்கலை விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமான செலவாகிற மாதம் இது. இதுதான் பண்டிகை நமக்கு. இப்படி பண்டிகைன்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு காணிக்க கொடுத்துட்றேனே, அப்புறம் ஏன் நான் வந்துடுறேன், சர்ச்சுக்கு வரையா, பிஸ்னஸ் பாருங்க, கேப்பில் சாப்பிட முடியல, யூரின் போகாமல் ஸ்டோன் வருது, என்னால் இப்படிலாம் இருக்கிறேன், குளிக்க முடியல, தூங்க முடியல, அப்படி பிஸ்னஸ் இருக்குன்னு சொன்னார். மாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க, மூப்பர்கள் ஜெபம் பண்ணாங்க. அவர் வரல. ஒரு நாள் அவர் மகனுக்கு ஒரு பலவீனப்பட்டார். இங்கே இந்த ஆகாஷ்லேயோ இல்லைன்னா அது ஆகாஷுக்கு அங்கே சத்தியமூர்த்தி டாக்டர் வச்சிருக்காரு. என்ன ஹாஸ்பிட்டல்? சுக ஹாஸ்பிட்டலு. அதுலேயும் அட்மிட் பண்ணார். நிறைய செலவாச்சு, லேக்ஸ் கணக்காக செலவாச்சு. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. அவருக்கு டெங்கு வந்து, அந்த டெங்குனால பிளட்டில் அந்த கவுண்ட்டு, அந்த பிளட் ரேட்டு குறைஞ்சி அந்த பிளட்டு கம்மியாயிடுச்சு. அந்த மகன் இப்போ 1,60,000 பிளட் கவுண்ட் இருக்கணும். அவனுக்கு கவுண்ட் இப்போ 15,000 வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இறந்துருவான்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அவர் அங்கேருந்து ஜெபம் பண்ணி, அங்கேருந்து வின்சென்ட் சேகர் பையனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ஐயா
ஏசாயா 54 சொல்லி ஜெபம் பண்ணாரு. ஏசாயா 54 1 கடைசி வசனம் வரையும் பாத்தீங்கன்னா, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து கலிகூறு. பிள்ளை பெறாம எப்படிங்க மகிழ்ந்து கலிகூற முடியும்? என்னங்க இது? அதுக்கு வசனம் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. ரொம்ப சூப்பர் அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்க ரசிச்சு படிக்கிறப்போ அது ரொம்ப ரசனையான ஒரு அதிகாரம். அது சொல்லிக்கிட்டே வர்றாரு. இம்மைப்பொழுது கைவிட்டேன், அற்பகாலம் எனக்கு மூண்ட கோபங்கிறாரு. நோவாவின் காலத்தில் உண்டான கோபம். நோவா காலத்துல கோபம் வந்ததால 40 நாட்கள் மழை, கீழே மேல இருந்து மழை பெஞ்சது, எல்லாரும் செத்து போனான். ஆனா அந்த மக்கள் பட்ட அவஸ்தினால நான் அந்த மக்களை விடலன்னு ஸ்டெப்பா சொல்லுவாரு. உனக்கு வலது புறத்தில் இடம் கொண்டு பெறுவாய், உன் சந்தை பயப்படாது, நீ வெட்கப்படுவதில்லை. டூ நாட் ஷேம். அந்த 4வது வசனம் சொல்றாரு, நீ வெட்கப்படுவதில்லை. நம்ம என்ன பண்ண முடியாது? வெட்கப்பட முடியாது. Do not shame. ஆண்டவரை நம்புறவன் அதுதான் ரோமர்ல சொல்றாரு. ரோமர் 10ஆம் அதிகாரத்துல நீ வெட்கப்படுவதில்லை. ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்ல நீ வெட்கப்படுவதில்லை. நம்ம வெட்கப்படுவதில்லை. என்னைக்கு கிறிஸ்துவர் ரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, அவரை உண்மையாய் பிடிக்கிறோமோ, நாம் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. இம்மைப்பொழுது கைவிட்டேன் என்று சொல்றாரு. அப்பகாலம் மூண்ட கோவங்கிறாரு. 54 மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலைவிலகலாம், என் சமாதானத்தில் உடன்படிக்கை. ஏன்னா அவரு ஏசாயா 9:6 அமைதியின் அரசராக இந்த உலகத்தில் வந்துட்டார். அமைதியின் அரசருங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுத்தார். கர்த்தர் தோழிகளுக்கு நாமும் அதிசயான ஒரு ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அந்த அமைதியின் அரசர் உன்னை விட்டு என்ன பண்ணதில்ல? போறதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் ஐயா இவர் கோயிலுக்கு வரல, அதனால உங்க மேல கோவம் வந்துருச்சு, இன்னும் மனம் மாறிட்டாரு, இவருக்கு ஒரு ஜெபம் பண்றேன், தயவு செஞ்சு அந்த பிள்ளைய தொட்டு விடுதலை கொடுங்கய்யான்னு அந்த பாசு ஜெபம் பண்ணாரு. அந்த ஜெபம் ஆண்டவர் கேட்டாரு. இவர் மனம் மாறினாரு. ஞாயிற்றுக்கிழமை சட்டை போட்டுட்டு கோயிலுக்கு வந்துடுறேயான்னாரு. என் பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்கனாரு. அந்த வாழ்வு கிடைச்சது. அதுதாங்க அந்த வசனம். என் நோக்காவை மேல வைக்கிற. நோக்கானா நுகத்தடி என்று பெயர். நுகத்தடினா மாட்டுக்கு மேல 2 மாடு இல்ல 1 மாடோ, இந்த பக்கம் ஒரு மாடு, நடுவில் ஒரு கம்பு, இதுக்கு இடையில இப்படி ஒரு கம்பு இருக்கும். இது மண்டி மேல இருக்கும், இது மாட்டு மேல இருக்கும். இது நோக்கான்னு பேரு இல்ல நுகத்தடின்னு பேரு. இதை தூக்கி வச்சா அது ஒண்ணுமே பண்ணாது. மாட்டு கழுத்துல வச்சோன்னே மாடு அதை இழுத்துக்கிட்டே போவோம், கழுத்தை விட்டு வெளியே போகாது. இதே மாதிரி அந்த கோலின் கீழ் நான் உங்களுக்கு உட்படுத்திட்டேன். ஏன்னா என் கட்டளை நீங்க கடைபிடிங்க. என் கட்டளை கடைபிடினா இஸ்ரவேலை கீழ் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் அவருக்கு சொருபான ஒரு சொருபனுக்கு ஒரு வாழ்நாள். அது சொல்றாரு ஓய்வு நாளை. ஏன்னா ஆண்டவர் ஓய்வு நாளை படைச்சு பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துல. ஞாயிற்றுக்கிழமை நான் எங்க வந்துடணும்? சர்ச்சுக்குள்ள. நாங்கெல்லாம் இந்த பிராக்டிக்கலா எங்க அனுபவத்துல பார்த்துருக்குறோம். ரொம்ப பிசினஸ் டைட் ஆட்டிருப்போம். பார்த்தீங்கன்னா நேற்று மழை, ஒரு வேலையும் செய்ய முடியல. இன்னைக்கு வேலை வைக்கலாம், ஆனால் சண்டே என்ன பண்ண மாட்டோம்? லீவு தான். சண்டேனா சர்ச்சு, மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி, இதை முடிச்சுட்டு டைம் கிடைக்கிறப்ப 1 hour 2 hours தூக்கம். இதுதான் மினிஸ்ட்ரி. என்னைக்கு ஆண்டோடைய கட்டளையை கடைபிடிக்கிறோமோ அதுதான் ஒரு கோலின் கீழே நம்மளை உட்படுத்துறாரு. அதுதான் கட்டளைகள், நம்ம கொடுக்கப்பட்டளை. அடுத்த கட்டளை என்ன சொல்றாரு? அது நம்ம 10 கட்டளை வாசிக்க நேரம் இருக்காது என்பதற்காக இதை ஷார்ட் மெசேஜா SMS ஆகிட்டாரு. அந்த காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து மெசேஜ் ஆகிட்டாரு. ஏன்னா படிக்க முடியாது. அன்னைக்கு செல்லு வந்துடும், ஸ்மார்ட் போன் வந்துடும். SMS அப்போ அன்பும் பாசம் நிறைந்த அம்மா அப்பா அவர்களுக்கு நான் நலம், நீங்கள் நலமா, பக்கத்து ஊரில் அண்ணன் நலமா, அதெல்லாம் இல்லை. இப்போ ஐ வாண்ட் 10,000 rupees ப்ளீஸ் அச்சன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதைத்தான் சொல்ல, உன்னிடத்தில் அன்பு கூறுவதோல ஷார்ட்டா முடிச்சிட்டார். முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும். என்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூறுறோமா, ஆண்டவர்னா வந்தோம், ஒரு பைபிள் வாசித்தோம், ஒரு பாட்டு படித்தோம், 1 மணி நேரம் ஒர்க்ஷிப் பண்ணோம், 1 மணி நேரம் 2 மெசேஜ் கேட்டோம். அவர் ஒரு 4 பாயிண்ட், நான் ஒரு 4 பாயிண்ட். சரி, வீட்டில் போய் கறி மீன் சாப்பிட்டு தூங்குறது இல்லை. நீ எத்தனை மெசேஜ் சாப்பிட்டாலும் எவ்வளோ ஒர்க்ஷிப் பண்ணாலும் பரலோகத்துக்கு போக மாட்டேன். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. இன்னைக்கு 4வது மெசேஜ், இன்னும் 2 மெசேஜ் இருக்கு எனக்கு. ஒன்று
பெக்க சர்ச்சு பிராட்வேல, இன்னொரு பெண்டிகா சர்ச்சு, அது ஒரு ஆண்டு விழா. 7-7:30 மணிக்கு போனோம். ஒரு பயங்கரமான ஸ்லம் ஏரியா. எத்தனை சர்ச்சுக்கு போனாலும் எனக்கு டிக்கெட்டு பரலோகத்துக்கு கிடைக்கான்னு தெரியாது. எப்போ கிடைக்குன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில்ல, நம்ம லவ் டு அனதர் நெய்பர். எனக்கு இருக்கிற அந்த இதை யாருக்காக நான் கொடுக்குறேன்னா, அதுதான் வின்சென்ட் ஐயா அந்த பின்தங்கின மக்களுக்கு உதவி செய்கிறேன். அங்கே படித்த பையன் ஒருத்தன் இன்னைக்கு கெசட்டட் நான் போய் சேர்த்தேன். அப்பா இறந்துட்டாரு, சித்தி கவனிக்கலை. செத்தவுடனே எங்கள் சர்ச்சு பார்த்து வந்து சொன்னார். உடனே அப்போ தான் எனக்கு வின்சென்ட் சேகர் அறிமுகம். யார் மேலேயும் அறிமுகமானார் எனக்கு எப்படி அறிமுகம்? 28 வருஷம் ஆச்சு. உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன், ஏன் அனுப்பி விடுங்கன்னாரு. அந்த பையன் அங்கே படிக்க வச்சு, அவங்க காலேஜில் படிக்க வச்சு அந்த பையன் பேரும் தெரியல, சொந்தக்கார பையன். ஆனால் இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறான். இதுதான் அன்பு, இதுதான் லவ். நீ கிறிஸ்துமஸ் காலத்தில் அந்த அம்மா சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு உணவு கொடுக்குறோம், எத்தனை பேருக்கு ட்ரெஸ் கொடுக்குறோம், எத்தனை பேருக்கு ஃபீஸ் கட்டுறோம். இதை நினச்சி நம்ம அன்போடு கடந்து போகிறப்போ அதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அந்த நுகத்தை நீங்கள் வச்சுட்டு போங்க. உனக்கு விரோதமாய் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உனக்கு ஒரு வழியாய் முன்னால் வருவான், 7 வழியாய் ஓடி போவான். உன் வாய்ப்பவை பசிக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டும். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டுவாய். உபாகம் 28:7 அனைத்து ஆசீர்வாத ஆண்டவர் உனக்கு தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி அந்த கட்டளை, அந்த நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்றப்போ ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். புது எண்ணெயால் புது பலத்தா புதிய கிருபை புது காவியா நிரப்பினிடம் நூதன சாலமில் சேர்த்திடுவே நிரப்பினிடம் நடப்புகிறேன் நூதன சாலமில் சேர்த்திடுவே உன் பாதம் பணிந்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தேன். திசை கட்டுங்க அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். திசை கட்டுங்கள் அலைந்திடாமல் தீவிரம் வந்தனை தாங்குகிறேன். உன் பாத பணிந்தேன் என்ன இந்த ஆராதனையில் இருக்கிற அந்த பிள்ளைகளையும் ஒரு கரத்தில் தருகிறோம் தகப்பனே. நீர் உங்க கிருபையினால் எங்களை தாங்கி இருக்கீங்க, உங்களுடைய வசனத்தினால் தாங்கி இருக்கீங்க, உங்களுடைய இரக்கத்தினால் எங்களை தாங்கி இருக்கீங்கப்பா. நீர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிற தகப்பன் அல்லவா. எங்களை தாங்குவதற்காக ஒரு கட்டளைகளை கொடுத்திருக்கீங்க. அதுதான் அந்த கோல் தகப்பனே. அந்த தடி எங்க கழுத்து மேல வைக்கப்பட்டிருக்கு. நீர் எங்களை தப்புவிப்பதற்காக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின்படி நடக்க நீங்க கிருபை செய்யப்பா. அந்த கட்டளையின்படி நடக்க தகப்பனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கூட படுக்கப்படும் என்று மத்தேயு 6:33 சொல்லியிருக்கீங்க தகப்பனே. உண்மை தேடி வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகளுக்கு தகப்பனே. ஏதோ ஒரு விதமான கஷ்டங்கள் மத்தியில மனதில் அமைதி இல்லை. பண்டிகை வந்துருச்சு, டிசம்பர் 1 வந்துருச்சு. நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, உங்களுடைய வசனத்தால தாங்குவேன்னு, உங்களுடைய கிருபையினால தாங்குவேன்னு, உங்களுடைய இரக்கத்தினால தாங்குவேன்னு. ஆனா எனக்கு தாங்க முடியாத வலி தகப்பனே, என் குடும்பத்துல தீர்க்க முடியாத கடன் பிரச்சனை தகப்பனே. அந்த வீட்டுக்குள்ள போனாலே அந்த ஃபைனான்ஸ் பார்ட்டி வந்து திட்டுறாங்க. கொடுக்கப்பட்ட என்ன வாங்கின கடனால வாட்ஸ்அப்ல போட்டுட்டாங்க, எனக்கு யாருமே கடன் தர மாட்டாங்க. அப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற எனக்கு தகப்பனே, நீ தப்புவிக்கிற
தகப்பனல்லவா. ஏசாயா 54:1-17 வசனங்கள் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், எந்தவித ஆயுதமும் வாய்க்காதே போன்னு சொல்லிருக்கீங்க. அதை நான் வாக்கு திட்டமாய் எடுக்கிறேன் தகப்பனே. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நினைவுகளாம், என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்க. அப்படி கடன் பிரச்சனையால் ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த குடும்பத்திற்கு நாங்க இருக்கவா மறிக்கவா, அந்த மறிக்க வேண்டிய எண்ணத்தோடு உட்கார்ந்திருக்கிற அந்த அசுத்த ஆவி, அந்த மறிக்கக்கூடிய அசுத்த ஆவி அவங்களை விட்டு கடந்து போக வேண்டுமா? ஒரு விடுதலை வாழ்வு ஒரு யோபுக்கு கொடுத்த அதே விடுதலை அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்பட தயவுக்காக கூட நன்றி தகப்பனே. ஒரு விதமான வேலையில எனக்கு அமைதி இல்லை, வேலையில பணி உயர்வு இல்லை, எனக்கு பின்னால வந்த ஒரு மனிதன் உயர்வு பெறுகிறான், எனக்கு தரலப்பா, ஒரே காரணம் கிறிஸ்தவன் என்று சொல்லி ஒரு விசை கூட நீ வானத்தை பூமியை படைத்த தகப்பன் அல்லவா. எனக்கு ஒரு பதவி உயர்வு தகப்பனே, என் வேலையில உயர்வு, என் தொழில உயர்வு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும், எந்தவித ஆயுதம் வாய்க்காதே போன்னு சொன்னீங்க. அந்த வாக்குத்தத்தின்படி என் கடை, என் பிசினஸ் நிச்சயமா உயரணும். நான் உண்மையா வாழ போறேன், இனி ஏமாத்த போறதில்லை. சண்டே ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்குள்ள வந்துருவேங்கிற நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிற அந்த அன்பு மகனுக்காக தகப்பனே. ரிட்டைர்மெண்ட் காலத்துல நான் பல வேதனைகள் இருக்கிறேன், எனக்கு அமைதி இல்லை. ரிட்டைர்மெண்ட்ல பென்ஷன் வருது, ஆனா குடும்பத்துல பிள்ளைகள் மத்தியில அமைதி இல்லை. ஐயா, 2 பிள்ளைகள், ஆண் பெண், இருவர் மத்தியில அமைதி இல்லை. அப்படிப்பட்ட கஷ்டம் வேதனையில வாழ்ந்து கொண்டிருக்கேன். எனக்கு ஒரு அமைதி கிடைக்காதா? எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா? ஒரு அமைதி வாழ்வு கிடைக்காதா? இவ்வளவு பென்ஷன் வாங்குறேன், ஒருத்தர் சம்பளமே இவ்வளவுதான், அதை விட 2 மடங்கு நான் பென்ஷன் வாங்கியிருக்கேன், ஆனா எனக்கு அமைதி இல்லைன்னு ஒரு சகோதரர் ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த சகோதரனுக்காக தகப்பனே ஒரு விசை கூட மனமிறங்க, செக்யூரிட்டி வேலை செய்து வாங்குற சம்பளத்தை திருப்தியாவே சாப்பிடுற அந்த சகோதரனை ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை தொடுங்க தகப்பனே. ஒரு விசை கூட என்ன நோக்கத்தோடு அழைத்துட்டு வந்தீங்களோ வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய பிரசனை வரட்டும், உங்களுடைய கிருபையின் கரம் வரட்டும், உங்களுடைய இரக்கமுள்ள கரட்டும் வரட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்க, நீங்க ஆசீர்வதிங்க. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்